இது வந்து நிசான். நம்ம யூசுப் பாய் இங்கே தான் ஒர்க் பண்ணுறா போல. வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இந்த 10 நாள் ஈத் ஹாலிடேஸ்க்கு நம்ம வந்து எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்டு வந்து இந்த 10 நாள் ஹாலிடேவான். ஈத் ஹாலிடேஸுங்கிறதால அவனும் ஹாலிடேஸ் விட்டாங்க. ஐயோ என்னடா ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் வந்து தடைப்பட்டு போச்சடா, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மூச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். சரி இங்கே உள்ள பக்கத்தில் எங்கேயாவது என்னென்ன இருக்கோ சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இன்னைக்கு மொதல் நாள். நோம்பில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு கார் ஷோரூமாக இருக்குல்ல, எம்ஜி, ஜி டூர், அப்புறம் ஹேவல், கீலி, இந்த மாதிரி நிறைய கார் ஷோரூம் இருக்குது. ஓகேவா? அந்த கார் ஷோரூம் போயிட்டு என்னென்ன கார் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட், ஒரு கண்டென்ட்டு அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்திருக்கு. அதனால இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னா, எம்ஜி போகலாம். பக்கத்தில் எம்ஜி ஷோரூம் ஃபஸ்ட்டு போகலாம். ஏன்னா எம்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கூட. ஸோ எம்ஜி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லைக் பார்த்துட்டு பண்ணுங்கள். பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டாங்கிறீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. அதுக்கும் நம்ம எங்கே போகிறோம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில். ஸோ நம்ம வந்து சிஎஸ்கேக்கு வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ண போகிறோம். அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஷோரூம் போக வேண்டியது தான். ஓகே, வெள்ளிக்கிழமை வேணால் நம்ம வந்து கொடுத்துடணும். சவாப். லெட்ஸ் கோ டு த ஷோரூம் ஆஃப் எம்ஜி. நம்ம வந்து என்னது டெஸ்ட் டிரைவ் கிடச்சா கூட அப்படியே வண்டியை ஓட்டிடலாம். இந்த இருக்கிற 10 நாளில் ஒவ்வொரு வண்டியும் ஓட்டிட்டு வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் தான். சரிங்க, போதும் ரொம்ப நாள் தான் இந்த வண்டி ஓட்டியாச்சுல. கியா புது வண்டி ஓட்டுவோம். என்ன சொல்கிறீங்க? 2014 மாடலு, 2014 மாடலு 2016 எடுத்தேன் நான். 20,000 கிலோமீட்டர் அப்போ இருக்கும்போது எடுத்தேன். 16, இப்போ 26. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு இந்த வண்டி ஓட்டிக்கணும். இன்னும் அடிக்கணும். டப்பால் இந்த வண்டி 2 ஆக்சிடென்ட் வேறு ஆகிடுச்சு. ஒன்று ஃபேமிலியோடு இருக்கும்போது ஆச்சு, ஒன்று நான் தனியாக இருக்கும்போது ஆச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன ஆக போதோ தெரியல. ஸோ இந்த ரைட் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு ஷோரூம் வந்துடும். எம்ஜி ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஜிம்மு ஒரு காலத்தில் இங்கே தான் துடிச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இது செஞ்சா என்ன, செய்யலான்னா என்ன. பிரிஸ்டோன் கார் கம்பெனி, இது வந்து டயர் கம்பெனி பிரிஸ்டோன்னு சொல்லிட்டு. இது வந்து பெப்சி கோலா, பெப்சி தயாரிக்கிறோம்ல, நம்ம குடிக்கிறோம்ல பெப்சி, அதோட கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது. சரிங்களா? இதுலேருந்து ஃபுல்லாகவே கார் ஷோரூம் தான். ஓகேவா? இங்கேருந்து இந்த கடைசி அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே கார் ஷோரூம் தான். என்னென்ன ஷோரூம் இருக்குது? ஃபஸ்ட்டு கேஜிஎம். என்னடா இது? ஓ, ஷாங்யாங் ஷோரூமு. டிவிஎஸ்ஸு, ஃபோர்ஸு. இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்ட கார் சம்மந்தப்பட்டது எல்லாமே. இது எல்லாமே ரெண்ட கார் தான். இது என்னடா இது? இது வந்து லெக்ஸஸ், அப்துல் லத்தீப் ஜமீல், டொயாட்டா அவங்களுடைய ஷோரூம் இது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மஸ்தா, என்ட்ரன்ஸ் சர்வீஸ் மஸ்தா இருக்கு, மஸ்தாவுடைய ஷோரூம். எங்கேயும் பார்த்தேன்ப்பா எம்ஜி, காணோம். இது வந்து நிசான். நம்ம யூசுப் பாய் இங்கே தான் ஒர்க் பண்ணுறா போல. எம்ஜி ஷோரூம் வந்து ரூட்டு தெரியல.
குரேஸ் ரோடு தான் சொன்னாங்க, ஆனால் குரேஸ் ரோட்டில் எங்கேயுமே இல்லை. ஸோ மேப் போட்டு தான் போகணும். அதனால் மேப்பில் நம்மகிட்ட நெட்டு இல்லை. ஸோ நெட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு போகணும். நம்ம இப்போ வந்து கீலி போகிறோம். கீலி சரிங்களா, அதோ எதிரில் இருக்குது. கீலி போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, வந்திருக்கோம் ஷோரூமுக்கு, கீலிக்கு. உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இந்த கூல்ட்ரேன்னு ஒரு இது இருக்குது, அது போய் பார்ப்போம். மக்களே, இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹுண்டாய் ஷோரூம் வந்திருக்கோம். ஓகேவா, ஹுண்டாய் ஷோரூம் வந்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னடா நைட் டைமில் ஆயிடுச்சே, காலைல போனி மதியானம் போனியே நைட்டில் பேசுறியே அப்படின்றீங்களா? என்னது, ரமதானுங்கிறதுனால மதியம் ஃபுல்லாக ஆஃபான். ஸோ இஷா முடிஞ்சு 8 மணிக்கு மேலே தான் திறப்பாங்களாம் ஷோரூமு. ஸோ இப்போ திறந்துருக்காங்க. இப்போ போயிட்டு நம்ம ஹுண்டாயில் கிரிட்டா, கோனா இந்த மாதிரி கார்ஸு, அதோடைய ரேட்ஸு என்னென்னங்கிறது ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு வருவோம். இங்கேருந்து டேரெக்டாக நம்ம வந்து எம்ஜி போகலாம். ஓகே, ஷோரூம். வா வா வா, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அது ஓப்பனில் இருக்கா லாக்கில் இருக்கா? இது லாக்கில் இருக்குது, அந்த பக்கம் தான் போகல. சாண்டாஃபி இருக்குது, ஸ்ட்ரேஞ்சஸ் இருக்குது, டெக்ஸன் இருக்குது. நம்ம தான் ஆஃபர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேச்சம்பளம் எடுத்துக்கோம். சரியா, I think this is Kona. வேலை குட்டையாக இருக்கு. நம்ம இதுக்கு வருமா இது கணக்கு? ஜீரா, சொனாட்டா, இது வந்து எலன்ட்ரா, இது என்ன ஐநோக்கி, இங்கே ஒரு கிரிட்டா இருக்குது. இது என்ன கிரிட்டா? இது 82 1.5 இன்ஜினு, 82,000 ரூபா. நல்லா இருக்குல்ல, அருமையாக இருக்குது. சன்ரூஃபோட, வா ஃபுல் சன்ரூஃப்ங்க, சூப்பராக இருக்கு. இந்த வண்டி தான் கரெக்டாக. இது பார்க்கலாமா? இதோடைய விலை என்ன? 82,200, ரேட்டோட சேர்த்து 95 ரூபா. ஜெனிசிஸ் 2,900,000 ரூபா. பா பா பா, என்னங்க இப்படி இருக்கு? ஐயோ, இதெல்லாம் நம்ம வாங்க முடியாது, கஷ்டம். ஸோ நம்ம வண்டி கோனா, இது வந்து ஹைப்ரிட். இதெல்லாம் 1,00,000 ரூபாய்க்கு வருது. நம்ம பார்த்த வண்டி வந்து இதுதான். நம்ம பார்த்த வண்டி கிரிட்டா. நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. இது வந்து கிரிட்டாவுடைய இன்னொரு வெர்ஷன். இது வா, பார்த்தீங்களா, சன்ரூஃபு, இது எல்லாமே இருக்குது. அருமையாக இருக்குது. இன்டீரியர் லெதர் கோட்டடு. வா, செம்மையாக இருக்குது காரு.
டிஸ்பிளே இது ஆன்லைனில். சரி எம்ஜி பார்ப்போம். இதோட ரேட்டு கொடுத்துருக்காங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மந்த்லி வந்து 1374 ரூபா கட்டணுமா. இது எனக்கு இப்போதைக்கு கிரிக்டாக பார்த்துருக்கு. இப்போ அடுத்தது எம்ஜி போவோம். எல்லாமே இந்த மாதிரி எஸ்யூவி டைப்பில் தான் நான் வந்து பார்க்குறேன் வண்டி. சரிங்களா, அதை போய் பார்த்துட்டு நம்மளுக்கு எது ஃபேவராக இருக்கோ, நமக்கு எது நம்ம பட்ஜெட்டில் என்ன வருதோ ஏது வருதோ அதுதான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, நல்லாயிருக்கு வண்டி, சூப்பராக இருக்குது. இப்போது எம்ஜி பார்ப்போம். இதில் ஒரு இது என்ன அப்படின்னா, பேங்க்கில் ஆஃபர் போதான். என்னுடைய பேங்க் வந்து சவுதி ஃப்ரான்சி. அவங்க ஆஃபர் கொடுக்குற பேங்க் வந்து அகலியில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1.99% ஆஃபர் போயிட்டுருக்கு. சவுதி ஃப்ரான்சியாக இருந்தால் 3.7. ஸோ நீங்கள் வந்து ஈது முடிஞ்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா போல். டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கான். நம்ம இதுக்காக அகலி ஓப்பன் பண்ணணுமா? அதுவும் ஈது முடிஞ்சு தான் ஆகும். சரி, நம்ம போய் இப்போ எம்ஜி பார்க்கலாம். ஓகே, எம்ஜி ஷோரூமுக்கு வந்தேன். ஆனால் இங்கே வந்து ஈது ஹாலிடேஸ்க்காக லீவான். ஏப்ரல் 6 தான் திறப்பாங்களாம். அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை. ஒரு கார் பின்னாடி போகுதில்ல, அவர் அதுக்காக தான் வந்தார். ஷோரூம் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால கிளம்பிட்டா போல். சரி வாங்க, ஹுண்டாய் மட்டும் இப்போ பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு எம்ஜி வந்து ஆஃப்டர் ஈத் பார்ப்போம். நாளைக்கு ஜிடி அப்புறம் வேறு ஏதாவது ஷோரூமில் போய் பார்க்கலாம். ஓகே, ஸ்மால் ஒரு வீடியோ தான். கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் பாய், சைனிங் ஆஃப்.